இளவரசி டயானாவின் மரணம் 20ஆம் நூற்றாண்டின் மிகத் துயரமான மற்றும் உலகையே உலுக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும். அபேயில் நடந்த அவரது இறுதிச் சடங்கு உலகம் முழுவதும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. சுமார் 2.5 பில்லியன் மக்கள் இதை பார்த்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. 1997 ஆகஸ்ட் 31 அன்று அதிகாலை பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள அல்மா சுரங்கப்பாதையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இளவரசி டயானாவும் அவரது நண்பரான டோடி ஃபயர் பாரிஸில் உள்ள ரிட்ஸ் ஹோட்டலிலிருந்து வெளியேறினர். அவர்களை பின்தொடர்ந்து வந்த புகைப்படக் கலைஞர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர்களது மெர்சிடிஸ் பென்ஸ் கார் மிக அதிவேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த கார் சுரங்கப்பாதைக்குள் நுழைந்த பொழுது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு கான்கிரீட் தூணில் பயங்கரமாக மோதியுள்ளது. இளவரசி டயானாவின் நண்பர் டோடி, கார் ஓட்டுநர் ஹென்றி பால் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறப்படுகிறது. இளவரசி டயானா படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு பாரிஸில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்களின் தீவிர முயற்சிக்கு பிறகு உள்காயங்கள் மற்றும் அதிகப்படியான இரத்தப்போக்கு காரணமாக அதிகாலை 4 மணி அளவில் அவர் காலமானார். அந்த விபத்தில் டயானாவின் மெய்காப்பாளர் இவர் மட்டுமே பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த இறப்பிற்கு பல நிகழ்வுகள் காரணமாக கருதப்படுகிறது. ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாகவும் கூறப்படுகிறது. காரின் அதிவேகமும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தெரியப்படுகிறது. புகைப்பட கலைஞர்களின் பொறுப்பற்ற விரட்டல்களே இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கார் விபத்து என்று கூறப்பட்டாலும் இன்று வரை டயானாவின் மரணம் மர்ம மரணமாகவே நீடித்து வருகிறது.